ஆசைப்பட்டு காதல் கல்யாணம் பண்ணி கடைசியில விவாகரத்து வாங்க கோர்ட் வரைக்கும் போன பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது விஷ்ணு விஷால். வெண்ணிலா கபடி குழு படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுல ஹீரோவா அறிமுகமான விஷ்ணு விஷால் இப்ப கட்ட குஸ்தி 2 அப்படின்ற படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இவர் தான் கூட படிச்ச காலேஜ் பொண்ணான ரஜினி நட்ராஜ் அப்படின்றவங்கள லவ் பண்ணி 2010ல கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு ஒரு மகனும் பிறந்தாங்க. ஆனா சில கருத்து வேறுபாடுகள் காரணமா 2018ல இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா 3 வருஷம் தனியா வாழ்ந்த விஷ்ணு விஷால் 2021ல ஜுவாலா கோட்டா அப்படின்ற பேட்மிண்டன் பிளேயரை இரண்டாவதா கல்யாணம் பண்ணிருக்காரு. ஜுவாலா கோட்டாவுமே ஏற்கனவே கல்யாணமாகி விவாகரத்து ஆனவங்க தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சௌந்தர்யா ரஜினிகாந்த். ரஜினிகாந்தோட இளைய மகள் தான் இந்த சௌந்தர்யா. இவங்களுக்கு ஆரம்பத்துல பெருசா சினிமா மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அஸ்வின் ராம்குமார் அப்படின்றவரை 2010ல காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகனும் பிறந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா சில கருத்து வேறுபாடுகள் வந்து 2017ல ரெண்டு பேரும் அபிஷியலா பிரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தனியா வாழ்ந்துட்டு இருந்த சௌந்தர்யாவை இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரஜினிகாந்த் தான் ஃபோர்ஸ் பண்ணிருக்காரு. அதன் மூலமா விஷாகன் வணங்காமுடி அப்படின்றவரை 2019ல இரண்டாவதா கல்யாணம் பண்ணிருக்காங்க சௌந்தர்யா. இந்த விஷாகன் யார் அப்படின்னா ஏபெக்ஸ் அப்படின்ற பிரைவேட் லிமிடெட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதோட டைரக்டர் தான் இவரு. சௌந்தர்யா ரஜினிகாந்த் இப்போ திரைப்பட தயாரிப்பு மற்றும் அனிமேஷன் துறைகள்ல ஈடுபட்டு வராங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரபுதேவா. உங்கள எத்தனை பேருக்கு இவரோட முழு கதை தெரியும்? இந்தியாவோட மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரபுதேவா சினிமால சும்மா மாஸ் பண்ணிருக்காரு. அவரோட ஆட்டத்தை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஆனா அவரோட சொந்த வாழ்க்கையில எக்கச்சக்க தப்புகள் பண்ணிருக்காரு. 1995ல ரம்லத் அப்படின்றவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு பிரபுதேவா. இவங்களுக்கு கிட்டத்தட்ட 3 மகன்கள் பிறந்தாங்க. ஆனா குடும்ப பிரச்சனைகள் மற்றும் சர்ச்சைகள் காரணமா 2011ல விவாகரத்து வாங்கிட்டு பிரபுதேவா பிரிஞ்சு வந்துட்டாரு. இதுக்கு முக்கிய காரணம் நயன்தாரா அப்படின்னு பேசப்பட்டுச்சு. அந்த டைம்ல தமிழ் சினிமாவில் நடக்கிற எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் பிரபுதேவா மற்றும் நயன்தாரா சேர்ந்து தான் போவாங்க. ரெண்டு பேரும் ஸ்டேஜ்ல ஒன்னால டான்ஸ் ஆடி இருக்காங்க. அதுக்கப்புறமா மும்பைல ரெண்டு பேரும் அபிஷியலா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சேர்ந்து வாழ்றதுக்கு சொந்தமா பிளாட் வாங்கிட்டாங்க அப்படின்ற செய்திலாம் நியூஸ் பேப்பர்லயே வந்திருக்கு. என்னோட வாழ்க்கை போனதுக்கு காரணமே நயன்தாரா தான் அப்படின்னு மிகப்பெரிய பிரஸ் மீட் வச்சு கண்ணீர் மல்க பேசியிருப்பாங்க பிரபுதேவாவோட முதல் மனைவி ரம்லத். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பார்த்திபன் மற்றும் சீதா. ரெண்டு பேருக்குமே ஒரு அழகான காதல் கதை இருந்திருக்கு. தமிழ் சினிமாவோட ரொம்பவே ஃபேமஸான ஜோடி அப்படின்னு சொல்லலாம். 1989ல வெளியான புதிய பாதை அப்படின்ற படத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கும் போது இவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டிருக்கு. அதே வருஷம் இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு மொத்தமா 3 குழந்தைகள் பிறந்துச்சு. சுமார் 12 வருஷம் ஒன்னா வாழ்ந்ததுக்கு அப்புறமா 2001ல ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க. பிரிவுக்கு அப்புறமாவும் குழந்தைகளுக்காக இவங்க சில வருஷங்கள் ஒன்னாவே இருந்திருக்காங்க. இப்போ பார்த்திபன் டைரக்டர் நடிகர் அப்படின்னு பிஸியா இருக்காரு. சீதாவும் தமிழ் மற்றும் மலையாள சீரியல்கள்ல நடிச்சிட்டு வராங்க. சீதா இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா பார்த்திபன் இப்ப வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல. அவர்கிட்ட இத பத்தி கேட்கும்போது தன்னோட வாழ்க்கையில சீதாவை தவிர இன்னொரு பொண்ண கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அர்பாஸ் கான் மற்றும் மலைக்கா அரோரா. பாலிவுட்டோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோடிகள்ல இவங்களும் ஒருத்தங்க. 1998ல இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 19 வருஷம் ஒன்னாதான் வாழ்ந்திருக்காங்க. ஆனா 2017ஆம் ஆண்டு சில கருத்து வேறுபாடுகள் வந்து அதிகாரப்பூர்வமா விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. இந்த விவாகரத்து அப்போ பாலிவுட்ல மிகப்பெரிய அளவுல பேசப்பட்ட செய்தியா மாறிச்சு. இப்போ மலாய்கா அரோரா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் ஃபிட்னஸ் துறையிலையும் கவனத்தை செலுத்திட்டு வராங்க. அர்பாஸ் கானை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் மற்றும் நடிகராகவே தொடர்ந்துட்டு வராரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சமந்தா. தென்னிந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்த ஜோடி அப்படின்னா சமந்தா மற்றும் நாக சைத்தன்யா. பல வருஷ காதலுக்கு அப்புறமா 2017ஆம் ஆண்டு கோவாவுல பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாண டைம்ல இந்த ஜோடி தான் தென்னிந்தியாவிலேயே ரொம்ப ஃபேமஸான ஜோடியா பார்க்கப்பட்டுச்சு. ஆனா 2011 அக்டோபர்ல ரெண்டு பேரும் அதிகாரப்பூர்வமா பிரிஞ்சுட்டாங்க. இதனால ரசிகர்கள் மிகப்பெரிய அளவுல அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறமா சமந்தா டிப்ரெஷனுக்குள்ள போய் உடம்பு சரியில்லாம இருந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல இருந்து மீண்டு வந்தாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. அதனால நாக சைத்தன்யா சோபிதாவை இரண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சமந்தா ராஜ்நடி மோரா இரண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கிறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.